நம்முடைய பயங்களை எல்லாம் நீக்குகிறவர். பாவத்தின் நிமித்தமாக வருகிற பயத்தை அவர் நீக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கும் பலவிதமான பயத்திலே ஒருவேளை நாம் தவறுகள் செய்யும் பொழுது நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக துக்கம் நம்மை பிடித்துக் கொள்ளுகிறது, பயம் நம்மை கொத்திக் கொள்ளுகிறது. நான் இந்த காரியத்திலிருந்து எப்படி நான் விடுதலை ஆவேன் என்று சொல்லி ஒருவேளை ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பலவிதமான போராட்டங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் மத்தியில் இருந்து வெளியே வர முடியாதபடிக்கு நீங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கலாம். இயேசு விடுதலை செய்கிற தேவனாய் வந்திருக்கிறார். அவருடைய பெயர் ரட்சகர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரட்சகர் என்றால் விடுதலை செய்கிறவர் என்று சொல்லி அர்த்தம், காப்பாற்றுகிறவர் என்று சொல்லி அர்த்தம். இன்றைக்கும் நம்ம எந்தெந்த காரியத்திலே சிக்கி தவிக்கிறோமோ, ஒருவேளை பாவத்திலே சிக்கி இருக்கலாம், ஏதோ ஒரு போராட்ட பிரச்சனையிலே சிக்கி இருக்கலாம். அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கி நம்மளை பாதுகாக்க வல்லமையுள்ள தேவனாய் இயேசு இருக்கிறார். இன்றைக்கும் அந்த இயேசுடைய வல்லமை மாறவில்லை. நம்மை விடுதலையாக்குகிறவர் இயேசு. அதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவருடைய பெயர் ரட்சகர், மீட்பர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மீட்டெடுக்கிறவர், நம்முடைய எல்லா துக்கத்திலிருந்தும் எல்லா விதமான வெளியே வர முடியாத சூழலில் இருந்தும் நம்மளை மீட்டெடுக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உளையான சேற்றிலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறாராம், தூக்கி எடுக்கிறாராம். வெளியவே வர முடியாத சூழ்நிலை உளையான சேர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த உளையான சேற்றிலே ஒருவேளை சிக்கி இருக்கலாம், அப்படிப்பட்ட பிரச்சனையிலே நீங்கள் சிக்கி இருக்கலாம். வெளியவே வர முடியாது என்கிற பிரச்சனையில நீங்கள் சிக்கி இருக்கலாம். அந்த உளையான சேரு எப்படி அதற்கு காலை வைக்கும் பொழுது வெளியே வர முடியாதபடி அது நம்மை உள்ளே இழுத்து கொண்டே சென்று கொண்டு இருக்குமோ, அதே போல இந்த பிரச்சனைகள் உங்களை உள்ளே இழுத்து கொண்டே செல்லலாம். நீங்க வெளியவே வர முடியவில்லை என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் வருகிறான். நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாமா என்கிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உளையான சேற்றிலிருந்து மொழியிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிற இயேசு வந்திருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான், இயேசுவே என்று சொல்லி நீ அவரை நோக்கி முழு இதயத்தோடு நீங்கள் கூப்பிடும் பொழுது, நீங்கள் எவ்வளவு பெரிய பாதாளத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மீட்க முடியாத கடல் பிரச்சனை இருந்தாலும் சரி, அதில் இருந்து வெளியே கொண்டு வர ஒரு வழியை உண்டு பண்ண இயேசு இன்றைக்கும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுவீர்களா? அவனா